ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். சங்கீதம் 55 வசனம் 16. பாருங்கள், இந்த சங்கீதத்துக்கு தலைப்பு கூட சொல்லலாம், துரோகிகளால் துயருறும்போது வேண்டுதல் செய்கிற விண்ணப்பத்தின் சங்கீதம். இது மற்றவர்களால் சத்துருக்களால் கஷ்டப்படும் போது வேண்டுகின்ற மன்றாட்டுன்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு வசனமாக பார்த்தோம்னா நிறைய காரியம் சொல்லிகிட்டே போகலாம். 2ஆம் வசனத்தில் ஆண்டவரிடத்துல முறையிடணும், முறுமுறுக்காமல் எந்த வேண்டுதலையும் அவர்கிட்ட தான் நம்ம முறையிடணும். அப்புறம் எதிரிகள் தாவீது கொல்ல வகை தேடிய சமயத்தில் அவன் ஃபஸ்ட்டு பயப்படுறாரு, ஆனாலும் விசுவாசத்தை கைவிடவே இல்லை. 16லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, 4ஆம் வசனத்தில் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று கிறிஸ்துவோடு வாழ்கிறவனுக்கு எந்த மரண பயமும் இருக்காது. அவனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கணும். அதனால் எப்படி இருந்தாலும் மரித்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்கிறார். தைரியமாக சொல்ல முடியும். அதுபோல் நம்மளும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணுன்றது இந்த சங்கீதம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அதை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அந்த வசனம்லாம் 13ஆம் வசனம் 12, என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் கூட நான் சகிச்சிருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். 13ஆம் வசனத்தில் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நம்ம ஒருமித்து நல்ல ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கெல்லாம் போனோம். ஆனால் நீ இப்படி செஞ்சிட்டியேன்னு சொல்கிறான். அது என்னன்னா பார்த்திங்கன்னா, தாவீதின் ரொம்ப ஃப்ரெண்டும் ஆலோசனை காரணமாக இருந்தால் அகிதோப்பேல் தாவீதை கொல்லும்படி அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்கிறான். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். இந்த அகிதோப்பேல் கடைசியில் பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொண்டான்னு சொல்லி வந்திருக்கு. அப்படி தான் யூதாஸ் காரியத்தை கூட கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவரோட கூடவே இருந்தவன் திடீர்னு ஒரு காசுக்காக காட்டி கொடுத்தான். ஆனால் துரோகியாக மாறிப்போனான். கூடவே இருந்தவன் துரோகியாக மாறிப்போனான். எவ்வளோ கஷ்டம். ஆனால் இயேசு பாருங்க, யூதாஸ் காரியத்தை பார்த்து அட துரோகியேன்னு சொல்லலை, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது சொல்லும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஜூலியஸ் சீசரும் ப்ரூட்டஸும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவன் ஜூலியஸ் சீசன் மேலே பொறாமை கொண்டு எதிராளிகளோடு சேர்ந்து ஜூலியஸ் சீசருக்கு விரோதமாக அவன் எழும்பி அவரை கொலை செய்ய வந்தபோது அப்படியே கடைசி மணித்துளியில் ஜூலியஸ் சீசர் ப்ரூட்டஸை பார்த்து, அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக இந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இல்லை. நீயுமா ப்ரூட்டஸ், யூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரம். நீமா எனக்கு விரோதமாக வந்தவங்க எனக்கு ஒரு துரோகியாக இருந்தால் பரவாயில்ல, சத்துருவாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நானும் நீயும் ஒன்றா இருந்தமே, எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அப்படின்னு சொல்லி அகிதோப்பேலை பார்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்மளோட கூடவே இருப்பாங்க. ஆனால் அது நமக்கு விரோதமாக எழும்புறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. தாவீதை போல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். எப்படியா இருந்தாலும் ஆண்டவரே, நானும் ஆபத்து நேரங்களில் நான் விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ணுவேன்? அந்தி சந்தி மதியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். 21ஆம் வசனம் பாருங்கள். அவன் வாயின் சொற்கள், என் ஃப்ரெண்டாக இருந்தான் ஆனால் துரோகியாக மாறிப்போனான். ஆனால் நான் நினைக்கவே இல்லை அவன் எனக்கு விரோதமாக கையை நீட்டி என் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். பார்த்தீங்களா, அப்படி தான் நிறைய பேர் நல்ல வாய்வொழுவ தேனொழுவ வெண்ணையாக பேசுவாங்க. நம்மளை அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம நம்புகிற மாதிரி நல்ல காரியம் நடக்கும். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் அதெல்லாம் தூரம்தான் இருக்குது. அது ஒரு பட்டயம், அது உருவின பட்டயமாக கிடக்குது. அது ஒரு யுத்தம், இருதயம் யுத்தமாக இருக்குது. நம்ம எதுவாக இருந்தாலும் நானும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அவர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி விசுவாசமாக சொல்கிறாங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில், காலை மாலை மத்தியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர்கிட்ட தான் நான் முறையிடுவேன். அவரின் சத்தத்தை
கேட்பார் சொல்லிட்டு பாருங்கள். அந்த 22ஆம் வசனத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் சொல்லப்படும். நமக்கு எதிர்க்க ஒன்று பேசி பின்னாடி ஒன்று துரோகியாக மாறி போகிறாங்க. நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்முடைய சொந்த சகோதரிகளாக இருக்கலாம். எத்தனை பேர் பாருங்கள், அப்படி நம்பி ப்ரூட்டஸும் ஜூலியஸ் சீசரும் பயங்கர ஃப்ரெண்டு. அதே மாதிரி அகித்தோப்பேலும் தாவீதும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் மகன் விரோதமாக எழும்பின போது மகனோடு சேர்ந்து என்ன பண்ணுறான், அவன் ஆலோசனைலாம் சொல்கிறான். அதை தான் சொல்கிறான், நான் ஒருமித்து எவ்வளோ ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக போகணுமே, ஆனால் நீ எனக்கு துரோகியாக மாறிட்டிய, பரவாயில்ல, நானும் என் தேவனை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறேன். நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய இடர் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகிக்கொள்வோமா? ஜெபிப்போம். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை, கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் எம் நிழலானே, கர்த்தரே எம் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார், மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர், கர்த்தரே எம் துணையானே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய நண்பனே, என்னோட சமமாக பழகின என் தோழனே எனக்கு விரோதமாக எழும்பிட்டார், ஆனால் நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நீங்கள் தான் எனக்கு ரட்சிப்பு, நீர் தான் எங்களை ரட்சிப்பீர், நீர் தான் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். அந்த சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், என் சத்தத்தை நீர் கேட்பீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிடுன்னு சொன்னீங்களே, அவர் உன்னை ஆதரிப்பான், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டான்னு சொன்னீங்களே, எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் மாறி போனாலும் எல்லாரும் எதிராக வந்தாலும் நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை அளித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். யோவான் 5:25. இன்றைய கேள்வி, எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளால் நமக்கு என்ன உண்டாகும்? எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளால் நமக்கு என்ன உண்டாகும்?